அன்பார்ந்தவர்களே, இயேசு சபையார் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று பணியாற்றினார்களோ அந்தந்த நாடுகளிலெல்லாம் இன்னுயிர் ஈந்த இயேசு சபையார் உண்டு. நம்முடைய தமிழகத்திலும் உண்டு. அருளானந்தருக்கு நாம் புனிதர் பட்டம் பெற்று மகிழ்ச்சி அடைகிறோம். இன்னும் பலர் தமிழ்நாட்டிலேயே மறைச்சாட்சிகளாக மரித்தவர்கள். இதே போன்று வெவ்வேறு இடங்களிலே மறைச்சாட்சிகளாக மரித்த ஒரு சிலரை பற்றிய விவரங்களை உங்களோடு இன்று நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். அவ்வாறு இருந்தவர்கள் யார் யார், எத்தகையவர்கள், எண்ணிக்கை என்ன? 1970ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் பெற்ற ஆங்கில மறைச்சாட்சிகள் 40 பேர். 1930ஆம் ஆண்டு புனிதர் பட்டம் பெற்ற கனடா மறைச்சாட்சியர்கள் 6 பேர். 1988இல் புனிதர் பட்டம் பெற்ற பராக்வே மறைச்சாட்சிகள் 3 பேர். 1862இல் புனிதர் பட்டம் பெற்ற ஜப்பான் மறைச்சாட்சியர் 3 பேர். 2000 ஆண்டில் புனிதர் பட்டம் பெற்ற சீன மறைச்சாட்சியர்கள் 9 பேர். 1854ஆவது ஆண்டு முத்துப்பேறு பட்டம் பெற்றவர்கள் பிரேசிலில் மறைச்சாட்சியான இக்னாசியோ தே அசவேடா. 1926இல் முத்துப்பேறு பட்டம் பெற்றவர் அபனாசில் மறைச்சாட்சியான ஜாக்வி சேல்ஸ் சால்தெமூச்சு ஆகிய 2 பேர். 1893இல் முத்துப்பேறு பெற்றவர் கொன்சோலிம் என்ற இடத்திலே மறைச்சாட்சியான ருடால்ஃபோ அக்வாவிவா, பிரான்சிஸ்கோ அரானா என இருவர். 1886இலும் 1929இலும் 1987இலும் புனிதர் பட்டம் பெற்ற ஆங்கில மறைச்சாட்சியர்கள் எண்ணற்றவர்கள். மாறுவேடம் பூண்டு தங்களுடைய சொந்த நாட்டிலே பணியாற்றி துரோகிகள் என்று குற்றம் சாட்டப்பட்டு ஏறக்குறைய ஏராளமான இயேசு சபையார் சென்ற இயேசு சபையார் எல்லாம் தூக்கிலிடப்பட்டார்கள். ஆகவே எண்ணற்றவர்கள் 1926இலும் 1995இலும் பிரெஞ்சு புரட்சியிலே மறைச்சாட்சியான புனிதர் பட்டம் பெற்றவர்கள் பலர். 2001ஆம் ஆண்டு மறைச்சாட்சியாக புனிதர் பட்டம் பெற்ற ஸ்பானிய நாட்டு உள்நாட்டு கழகத்திலே மரித்தவர்களுக்கு இந்த பட்டம் வழங்கப்பட்டது. மேலும் அயர்லாந்து, மெக்சிகோ போன்ற பல இடங்களிலே இன்னுயிர் ஈந்த இயேசு சபையார் புனிதர் பட்டம் பெற்றுள்ளார்கள். இப்படி எத்தனையோ பேர், கணக்கில் அடங்காதவர்கள். நம்முடைய நாட்டிலே செங்கல்பட்டிலே 2 இயேசு சபையார் பணியை தொடங்கியிருந்தார்கள். அவர்கள் அங்கங்கு அலைந்து விட்டு பசியோடு வந்து ஒரு மரத்தடியில் இருந்தார்கள். அப்போது அங்க வந்த ஒருவர், பசியா இருக்குதா, தாகமா இருக்குதா என்று பரிவு காட்டுவது போல கேட்டார். இவர்களுக்கு பதில் சொல்லக்கூட தொண்டையிலே ஈரமில்லை, தலையாட்டினார்கள். அவர் கொண்டு வந்து கஞ்சி கொடுத்தார். இந்த கஞ்சியிலே நஞ்சு கலந்திருந்தார். இந்த கஞ்சியை குடித்து விட்டு அப்படியே இறந்தார்கள். இப்படி நம்முடைய நாட்டிலே மறைச்சாட்சிகளாக இறந்த இயேசு சபையார்கள் இருந்தார்கள், இன்னும் இருப்பார்கள் என்று நம்புகிறோம். இவர்கள்தான் நம்மளுக்கு உண்மையிலேயே பெருமை தருகிறவர்கள். நல்ல நேரத்திலே சுகமான வாழ்க்கை வாழ்ந்து விடுவது, அந்த நேரத்தில் பணிபுரிவது அவ்வளவு எளிதல்ல. ஆனால் எதிர்ப்புகள் நடுவே எதிர்ப்புகளை மீறி சிறந்த பணியாற்றினால் உண்மையிலேயே அது பாராட்டத்தக்க ஒன்று. அப்படி பாராட்டத்தக்கவர்கள் இயேசு சபையிலே ஏராளமானவர்கள் இருந்திருக்கிறோம், இன்னும் இருப்போம் என்று நம்புகிறோம். வாழ்க.